ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் மையம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சொத்தோட எந்த ஒரு ஆவணமுமே இல்லாமல் அந்த சொத்தோட பட்டா நம்பரும் சர்வே நம்பரையும் எப்படி நம்ம ஆன்லைனில் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட ஒரிஜினல் பத்திரமோ இல்லை பட்டாவோ நீங்கள் தொலைச்சிட்டீங்க, உங்ககிட்ட இல்லை அப்படின்னும் போது உங்களோட பெயர் மூலமாக உங்களோட பட்டா நம்பரையும் சர்வே நம்பரையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்க உங்களோட ஒரிஜினல் பத்திரத்தோட ஜெராக்ஸ் காப்பி, அதாவது நகல் காப்பி கூட நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல நம்ம பட்டா நம்பரையும் சர்வே நம்பரையும் எப்படி வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு 2 வெப்சைட் இருக்கு. 2 வெப்சைட்டோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு வெப்சைட் வந்து eservices.tngov.in அப்படின்ற இந்த வெப்சைட்லையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே போல் இந்த கிளிப் அப்படின்ற இந்த வெப்சைட்லையும் நம்ம போய் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த 2 வெப்சைட்டுக்கும் வந்து ஒரே மாதிரி தானே இருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த கிளிப் அப்படின்ற வெப்சைட்ல நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இந்த வெப்சைட்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். பட் ரெண்டுலேயுமே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இ-சர்வீசஸ் அப்படின்ற இந்த வெப்சைட்டோட லிங்க் மற்ற வெப்சைட்டோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வெப்சைட் நீங்க ஹோம் பேஜ் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்னர்ல உங்களுக்கு ரைட் சைட் டாப் கார்னர்ல லாங்குவேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல தமிழ் அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம வந்து நேம் வைஸ் வந்து சர்ச் பண்ணி செக் பண்ண முடியும். ஸோ லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ரெண்டாவதா இருக்க ஆப்ஷன் பாருங்க, பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். இதுல வந்து நம்ம என்ன சர்ச் பண்ண போறோம்னா, பெயர் வாரியா தான் வந்து தேட போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாவட்டம் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்ததான் வந்து வட்டம் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட தாலுக்கு வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ தாலுக் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தாலுக்ல எந்த கிராமமோ நீங்க அந்த கிராமம் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பெயர் வாரியா தான் நம்ம வந்து தேட போறோம். ஸோ பட்டா உரிமையாளரோட பெயரை நீங்க 3 எழுத்தை மட்டும்தான் இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணணும். 3க்கு மேல எழுத்துக்கள் கொடுக்கும்போது நமக்கு எரர் வந்து ஷோ ஆகும். அதனால எந்த பேர்ல தேட போறீங்களோ அந்த பேரோட முதல் 3 எழுத்துக்களை மட்டும் இங்க என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சாவை கொடுத்து சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நாம கொடுத்திருக்கக்கூடிய இப்போ ஒரு நேமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஒருத்தர் தான் அந்த பேர்ல வந்து இருக்காரு. அதனால நமக்கு ஒரே ஒரு பட்டா எண் மட்டும்தான் இங்க இருக்கு. ஸோ இந்த சமயத்துல இந்த வெப்சைட்ல நீங்க ஈஸியா வந்து எடுத்துருவீங்க. சில இடங்கள்ல நம்ம கொடுக்கக்கூடிய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரே நேம்ல நிறைய பட்டா அதே நேம்ல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு பேர்ல சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா, ஒரே பேர்ல உங்களுக்கு நிறைய பட்டா வந்து இதுல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க சமயங்கள்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தனித்தனியா ஒவ்வொரு பட்டா நம்பரையா போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பட்டா நம்பரும் அடுத்து பட்டாதாரரோட பேர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம சர்ச் பண்ண இந்த நல்லுசாமி அப்படின்ற பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து தந்தை பெயர் மட்டும்தான் நமக்கு வேற மாதிரி இருக்கும். பட் வந்து அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேர் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அப்ப நம்ம வந்து இதுல கிளிக் பண்ணிட்டு கீழே போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கேப்சாவை இங்க கொடுத்து சமர்ப்பின்னு கொடுத்துட்டு நம்ம 1 பை 1 போயிட்டு அவங்களோட தந்தை பெயர் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம சர்ச் பண்ணக்கூடியதுக்கு ஒரே ஒரு நேமுக்கு மட்டும் வந்திருக்கு அப்படின்னா அது நம்மளோடது அப்படின்னு சொல்லி ஈஸியா எடுத்துடலாம். ஸோ அதனாலதான் இந்த வெப்சைட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதனால இந்த கேப்சா கொடுத்துட்டு நீங்க சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பட்டா வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து புல எண் அப்படின்றது தான் நம்மளோட சர்வே நம்பர். அடுத்து உட்பிரிவு அப்படின்றது வந்து சப்டிவிஷன் நம்பர் தான் உட்பிரிவு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பட்டா நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உரிமையாளரோட பேரு, அதே மாதிரி அவங்களோட தந்தை பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தனித்தனியா போயிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இல்ல நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்ல வந்து செக் பண்ணலாம். இந்த கிளிப் அப்படின்ற வெப்சைட்ல. ஸோ இந்த வெப்சைட்லயும் ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க ஓபன் பண்ணும்போது தமிழ்லேயே இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்க, தமிழ் நிலம் அப்படின்ட்டு கிராமப்புறம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல நிற உரிமை சிட்டா விவரங்கள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலயும் நம்ம வந்து பெயர் மூலமா தான் தேட போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு, கிராமம் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து நமக்கு இந்த நேம்குள்ள தான் இத்தனை கேரக்டருக்குள்ள இருக்கணும் அப்படின்றது இல்லை. அதனால நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால எரர் வராத மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 3 லெட்டர் கொடுத்தாலே உங்களுக்கு போதுமா இருக்கும். இந்த கேப்சா கொடுத்துட்டு சமர்ப்பிக்கவும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுல அடிஷ்னலா நமக்கு வந்து
அவங்களோட அப்பா பேர் வந்து இதுல ஷோ ஆகும். ஸோ அதனால நமக்கு வந்து ஈஸியா வந்து நம்மளோட இது எது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா பட்டா நம்பரும் நமக்கு வந்து அதே போல வந்து அந்த ஓனரோட நேம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து தந்தை நேம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தனித்தனியா கேப்சா கொடுத்து பார்க்க தேவையில்லை. மொத்தமா பாத்தீங்கன்னா 47 என்ட்ரிஸ் வந்து வந்திருக்கு. இதுல இந்த பட்டா நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல வச்சு நீங்க கிளிக் பண்ணாலே கீழே உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸும் வந்து ஷோ ஆகிரும். அதனால நம்ம ஈஸியா வந்து செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த புல எண்ல வந்து உட்பிரிவு என்னென்ன இருக்கு, எவ்வளவு நிலத்தோட அளவு, அப்புறம் வந்து உரிமையாளரோட பேரு, அவங்களோட அப்பா பேர் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இதுல அச்சு சிட்டா விவரங்கள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல பட்டா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுலயே உங்களோட பட்டா நம்பரை நீங்க ஈஸியா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் நேமும் சேர்த்து கொடுக்குறாங்க. அது இல்லாம கீழே வந்து அந்த டீட்டெயில்ஸும் நமக்கு பார்த்துக்க கூடியதா இருக்கிறனால இந்த வெப்சைட்ல உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி மெத்தட்ல போயிட்டு உங்களோட பட்டா நம்பரையும் நீங்க சர்வே நம்பரையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம அடுத்த சொத்தோட டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பட்டா நம்பர் தெரியல, இல்லைன்னா உங்களோட சொத்து பத்திரத்துல இல்ல அப்படின்னும் போது நீங்க தாராளமா இந்த ஆப்ஷன்களை யூஸ் பண்ணி உங்களோட பட்டா நம்பரை நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.